ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். இன்றைக்கி வந்து தமிழ் பற்றின ஒரு கவிதையை தான் நான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் வந்து ஓரளவுக்கு எழுத தெரியும். எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து தமிழ் மேம் வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ் வந்து படிக்க படிக்க இனிமை கொடுக்கும் அப்படின்றது மாதிரி. அதுக்கப்புறம் தமிழ் புக்ஸ்லேயும் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எழுதினேன் அப்படின்னா என்னோடய மனநிலைமை மாறுது. அதே மாதிரி ஒரு டைம் எழுதும்போதும் ஒரு ஹாப்பி ஃபீல் வந்து உள்ளே வந்துகிட்டே வந்து இருக்கும். இந்த தமிழ் வந்து எழுதும்போது வெளியே புகழ் கிடைக்குதா இல்லை மணி கிடைக்குதா அப்படின்றத தாண்டி உள்ளுக்குள்ளே இன்னர் பீஸ் வந்து கிடைக்குது. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்போ அவங்கெல்லாம் சொன்னப்போ புரியல, நிஜமாலே தமிழ் வந்து ஸ்வீட்டை விட ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றது என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு அனுபவமாக வந்து கிடைச்சது. ஸோ நான் எழுதின லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் கடவுள்கிட்ட வந்து இது பண்ணி கிடச்ச மாதிரி தமிழ் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஒரு சில வரிகள் வந்து அதை நான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். நடு இரவில் இறைவனிடம் வழிகளை மறக்க வழிகாட்டுங்கள் என்று மன்றாடினேன். நடு இரவில் இறைவனிடம் வழிகளை மறக்க வழிகாட்டுங்கள் என்று மன்றாடினேன். என் வேண்டுதல் இறைவனின் திருச்செவியில் பாய்ந்தது போலும். ஆம், கதிரவனின் சுடர் போல் இறைவன் எனக்களித்த வைரம்தான் என் தமிழ். என் வேண்டுதல் இறைவனின் திருச்செவியில் பாய்ந்தது போலும். ஆம், கதிரவனின் சுடர் போல் இறைவன் எனக்களித்த வைரம்தான் என் தமிழ். ஒரு பொழுது தேற்றியும் ஒரு பொழுது பரவசமடைய செய்தும் மறுபொழுதும் அவனிடமே சென்று நான் நின்றபோது என்னை தேற்ற இயலாத இறைவன் எனக்களித்த கொடைதான் தமிழ். ஒரு பொழுது தேற்றியும் ஒரு பொழுது பரவசமடைய செய்தும் மறுபொழுதும் அவனிடமே சென்று நான் நின்றபோது என்னை தேற்ற இயலாத இறைவன் எனக்களித்த கொடைதான் என் தமிழ். மனக்கசப்பினை தோண்டி எடுத்து மகிழ்ச்சியால் என்னை நிரப்பியது என் தமிழ். மனக்கசப்பினை தோண்டி எடுத்து மகிழ்ச்சியால் என்னை நிரப்பியது என் தமிழ். அனைவருக்கும் நன்றி.